ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்தோம்னா, நேற்று ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தாய் கிழவி படத்தை ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். தாய் கிழவி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆள்கிட்ட டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்க நபர் பேர் பார்த்துடலாம் வாங்க. அதுக்குள்ள இங்கே வச்சு சிவகுமார் முருகேசன் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கே பிரசன்னா அவங்க இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லி ஆகணும். நிவாஸ் பிரசன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. அது மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ராதிகா சரத்குமார் அவங்க மெயின் ரோல், அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே சொல்லி ஆகணும். படத்தோட மெயின் ரோலே அவங்க தான். அதே மாதிரி சிங்கம்புலி இருக்காங்க, அருள்தாஸ் இருக்காங்க, இளவரசன் இருக்காங்க, சிங்கம்புலி இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஏகப்பட்ட பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு மெயினான ரோலு ஒரு 4-5 பேர் மெயினாக பண்ணியிருக்காங்க. நம்ம ராதிகா சரத்குமார் அவங்க இந்த அளவு நடிப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட தேட்டரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ராதிகா சரத்குமார் ஒரு கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு வராங்க. அவங்களோட வேலை என்னென்னா, காலையில் எப்போ போல் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வட்டி விட்டுருப்பாங்க. அந்த வட்டியை கலெக்ஷன் பண்ணுறக்காக காலையில் எழுந்திரிச்சு போகும்போது இவங்க பாட்டி வராங்கன்னு, அந்த தாய் கிழவி வராங்கன்னு தெரிஞ்சாலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே வேகமாக ஓடி போய் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அவ்வளோ பயமாக உண்டாங்கன்னே சொல்லாங்க. இந்த சீன் நான் பார்க்கும்போது எனக்கு எந்த படம் நான் வந்துச்சுன்னா, முண்டாஸ்பட்டியில் கேமரா தூக்கிட்டு கிராமத்துக்குள்ளே போகும்போது எந்த அளவு ஓடுவாங்களோ அதை விட இதாக ஓடுறாங்கன்னே சொல்லாங்க. அந்த படம் தான் இப்போ எனக்கு நான் வந்துச்சு. தாய் கிழவி படம் ஓவரால் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ராதிகா சரத்குமார் ஃபஸ்ட் ஆஃப் முடியக்குள்ளேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ரெடியாகி அவங்க அப்படியே படுக்கையாகவே இருப்பாங்க. ஊர் மக்களாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னுமேல் நம்ம வந்து நார்மல் லைஃப்பை வாழலாம், இந்த கிழவிக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிற டயத்தில் அருள்தாஸாக இருக்கட்டும், நம்ம சிங்கம் புலியாக இருக்கட்டும், இளவரசனாக இருக்கட்டும், நம்ம முனிஷ்காந்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ராதிகா சரத்குமார் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க உடலுக்கு வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பணத்தை எவ்வளவோ வாங்கி கடன் ஆகிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொருத்தர் உதவி பண்ணுவார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பிள்ளையோட மருமகன்னு சொல்லாங்க. அவங்க தான் காசு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் முனிஷ்காந்த் கொடுத்த மாதிரி உள்ள காட்டுவாங்க. அப்படியே ஒரு கதையை இது பண்ணி கடைசியாக ராதிகா சரத்குமார் ஹாஸ்பிட்டல் ரெடியாகி மீண்டும் வந்து கிராமத்துக்குள்ள வரும்போது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க மக்கள் எல்லாம், அதான் படத்தோட மீதி கதைன்னு சொல்லாங்க. படம் ஓவரால் பார்க்கும்போது தாய் கிழவி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நல்லா ஒரு என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தில் வந்து கமல் ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட பாட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு குஷி பாட்டெலாம் வரும்போது பயங்கரமாக நீங்கள் குஷியாயிருவீங்க தேட்டரில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு போட சொன்னால் கமலும் ரஜினியும் நடித்த பாட்டு வந்து சிங்கம்புலி போடுறதுலாம் வந்து பயங்கர வைபாக இருந்துச்சு. அதே மாதிரி அருள்தாஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த ஒரு ரூபாய் எடுக்கலான்னு கீழே குமிஞ்சு போகும்போது அங்கே ஒரு காமெடியான ஒரு சீன் இல்லைன்னா ரியாலிட்டியாக இந்த மாதிரி தான் விஷயம் நடக்குதுன்னு ஒரு ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. பக்கவாக இருந்துச்சுங்க. நம்ம இயக்குனர், அதாவது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம சிவகார்த்திகேயன் அவங்க தயாரித்தது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தாங்க நான் எதிர்பார்க்குறேன். தாய் கிழவி மஸ்ட் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா தேட்டரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு படம் எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.